ஹாய் வணக்கம். என் பேர் கீர்த்தனா. நான் ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட். கோவால்கா பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். என்னாச்சுன்னா, நான் என்னோடய ஸ்டடீஸ்க்காக எங்கள் வீட்டில் இருந்து நான் ரிலேட்டிவ் வீட்டுக்கு தங்கி படிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், ஒரு 3 months அந்த மாதிரி. ஸோ அந்த டைமில் என்னாச்சுன்னா, எங்கள் வீட்டில் நான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. எங்கள் வீட்லேயுமே ஆர்ஓ சிஸ்டம் தான் இருந்துச்சு. எங்கள் ரிலேட்டிவ் வீட்லேயும் ஆர்ஓ சிஸ்டம் தான் இருந்துச்சு. ஆர்ஓ அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு லாஸ்ட் டிகேட் ஒரு 10 years-ஆக தான் இருக்குது. ரொம்ப பாப்புலராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம கவர்மெண்ட்டில் கார்ப்பரேட் இந்த பஞ்சாயத்து வாட்டர் தான் வந்து குடிப்பாங்க. ஸோ அவங்க ப்யூரிஃபை பண்ணுற சிஸ்டம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் என்னாச்சுன்னா, நான் எப்போது இந்த வாட்டர் டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் தண்ணி குடிச்சிட்ருக்கும்போது எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. பட் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் குடிக்கும்போது வந்துட்டு எனக்கு அசிடிட்டி வந்துட்டு அவ்வளோவா இல்லை. பட் ரிட்டன் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அசிடிட்டி வந்துச்சு. ஸோ ஆனால் தண்ணி குடிக்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. லைக் எங்கள் தண்ணி வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் வந்து தண்ணி வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காது. நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு தண்ணி அப்படின்னா நல்ல தண்ணி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். லைக் டேஸ்ட் நல்லா இருக்குது, குடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றி ஏன் அசிடிட்டி வருது, எங்கள் தண்ணி நல்லா தானே இருக்குது, ஏன் அசிடிட்டி வருது அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு செக் பண்ணப்போ லைக் நான் ரிசர்ச் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கிறதுனால எனக்கு பேசிக்காக வாட்டர் பற்றி கொஞ்சம் தெரியும். ஸோ மேபி வந்து அசிடிட்டி எப்படி இருக்குது பார்க்கலான்னு பிஹெச் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பிஹெச் பார்த்தோன்னா வந்து அசிடிக்காக தான் இருந்தது. நியூட்ரல் கூட இல்லை, 7 கூட இல்லை, 6.5 அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் டிடிஎஸும் செக் பண்ணி பார்த்தேன், எவ்வளோ டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தப்போ ஆர்ஓ சிஸ்டமில் வந்து லைக் 10, 17 அந்த மாதிரி, ஈவன் எங்கள் ஃபில்டரும் சரியாக ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். அப்போதைக்கு 17 ppm தான் வந்துட்டு இருந்துச்சு. நார்மலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 to 150 ஆச்சு நமக்கு வந்து டிடிஎஸ் தேவை, டோட்டல் டிசால்வ்ஸ் சால்ட்ஸு. அதாவது நம்ம பாடிக்கு தேவையான மினரல் சால்ட்ஸ் வந்துட்டு அதில் இருக்குது. ஸோ இந்த ஆர்ஓ சிஸ்டமில் வந்து எல்லா ப்யூரிஃபை பண்ணுறேன்னு எல்லா நியூட்ரிஷனுமே அவங்க ரிமூவ் பண்ணிடுறாங்க இல்லையா. அதனால அப்போது நம்ம குடிக்கிற தண்ணி தான் பேசிக்காக நமக்கு 75% வந்து நம்ம பாடியில் தண்ணி தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்து மினரல்ஸே இல்லை அப்படின்னா நம்ம குடிக்கும்போது என்னாகும், நம்ம பாடியில் இருக்க மினரல்ஸ் எல்லாம் அது டிசால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ இது வந்து எனக்கு என்ன, நமக்கு லைக் படிக்கிறோம், இத்தனை வருஷமாக இது பண்ணுறோம், நமக்கு நிறைய விஷயம் தெரியுது. ஆனால் இந்த வாட்டரை வந்து நம்ம இவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோமே, இதில் என்ன மினரல்ஸே இல்லாத தண்ணியை நம்ம குடிச்சிட்ருக்கோம், அதனால தான் நமக்கு அசிடிட்டி வருது அப்படின்ட்டு எனக்கு புரிஞ்சுது. உடனே வந்து இதுக்கு ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது லைக் ஐ கேம் அக்ராஸ் இஸ் கோவால்கா பார்த்ததும் சரி நம்ம ஏரியாவில் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நான் சென்னையில் இருக்கேன். ஸோ சென்னையில் பார்த்தப்போ கோவால்கா போட்டிருந்தாங்க. ஈவன் இப்போ நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஆர்ஓ இருக்குது. ஸோ இன்னொரு ஆர்ஓ சிஸ்டம் வந்துட்டு டக்குன்னு நம்ம ஐம் ஃப்ரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஸோ எக்ஸ்சேஞ்ச் மாற்றது வந்து கன்வின்சிங்காக இருக்காது. அண்ட் அல்கலின் வாட்டர் அப்படின்னு ஒரு வாட்டர் சொன்னாலே ஏன் எதுக்கு அப்படின்ட்டு நமக்கு காமனாக நமக்கு நாலேஜ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்குது. தென் கோவால்காவை நான் லைக் ரொம்ப அது ஒரு ஆக்சிடென்ட்லி நான் ஏதோ இன்ஸ்டாகிராம் இதுவில் பார்த்துட்டு இருந்தேன். பிகாஸ் நான் நெட்டில் தேட்டுறதுனால எனக்கு அது ஃபீடில் காட்டுச்சு. ஸோ பார்த்துட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணப்போ அந்த வாட்டரை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அவங்க நிறைய கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஹெல்த்துக்கு எப்படி இது வந்து பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எல்லாருமே பயப்படுவாங்க, லைக் புதுசாக நம்ம ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா எதுக்கு பண்ணணும் அப்படின்னு, இது ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. பட் அவங்க பிஸ்னஸ்க்காக பேசலை, ஜஸ்ட் இது ஒரு வாட்டர் அவேர்னஸ் தான். நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் இது உங்களுக்கு புரிஞ்சு உங்களுக்கு ஹெல்த்துக்கு முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ஸோ ஓகே அப்படின்ட்டு சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நாங்கள் ஒரு ஃப்ரீ டெமோ உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம். வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து தேர் சென்டிங் தேர் எக்ஸ்பர்ட் அனுப்பி நம்ம வீட்டில் என்னெல்லாம் தண்ணி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஓ வாட்டர் இருக்குது, டேப் வாட்டர் இருக்குது, இல்லை நம்ம வீட்டில் வெல் வாட்டர் இருக்குது, ஸோ இல்லை பஞ்சாயத்து வாட்டர், ஸோ என்ன மாதிரி வாட்டர் நம்ம வீட்டில் இருக்குது, ஸோ எல்லாத்தையுமே அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா பிஹெச் டெஸ்ட் பண்ணுவாங்க, அசிடிக்காக இருக்கா இல்லைனா வந்து நியூட்ரல் இல்லை பேசிக்காக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிடிஎஸும் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு எந்த வாட்டர் வந்து பெஸ்ட்டாக இருக்குது நமக்கு, ஸோ அது பெஸ்ட்டு ஒன் செக் பண்ணிவிட்டு அது நமக்கு லெவல்ஸ் எல்லாமே அதில் ப்ராப்பராக நம்ம பாடிக்கு தேவையான அளவுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த வாட்ரு சோர்ஸுக்கு வந்துட்டு அவங்க
நமக்கு இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ தான் தெரியுது நம்ம எந்த தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க டெஸ்ட் பண்ணுறதுனால அண்ட் அது மட்டும் டெஸ்ட்டு மட்டும் பண்ணாமல் நிறைய விஷயம் இந்த வாட்டர்னால நமக்கு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக ட்ரிங்கிங்க்கு தான் அல்கலைன் வாட்டர் யூஸ் பண்ணணும். நம்ம பாத் பண்ண, ஹேர் வாஷ் பண்ண இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்கின்னோட பிஹெச் வந்து அசிடிக்காக இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம நார்மலான வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஏன்னா என்ன பண்ணணுன்ட்டு சொன்னால் மட்டும் போதாது, என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். ஸோ அதுவுமே அவங்க ரொம்ப காஷியஸாக வந்து இந்த காலத்தில் டாக்டர்ஸ் கூட வந்து இந்த அளவுக்கு நமக்கு ப்ராப்பராக இது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு, ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக டைம் இருக்காது. இது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு, ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக டைம் இருக்காதுல்ல நமக்கு சொல்கிறதுக்கு, சொல்ல மாட்டாங்க. பட் அவ்வளோ பேஷன்ஸாக வந்து ஈவன் அதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு கன்சல்டேஷன் ஃபீ எதுவுமே இல்லை. அவங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலுமே தே ஆர் டூயிங் இட் ஃபார் ஃப்ரீ அவேர்னஸ். ஸோ தட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங் அண்ட் ரொம்பவே பெரிய டிசீஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். இப்போலாம் வந்து இந்த டயபெட்டிஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கேஷுவலாக வந்து கேன்சர் வர்றது அண்ட் ஹேர் ஃபாலு, அப்புறம் எலும்பு தேய்மானம், இதெல்லாமே வந்து பேசிக்காக நம்ம மினரல்ஸ் இல்லை, நமக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்துட்டு இல்லை. ஆல்ரெடி நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸில் வந்துட்டு நியூட்ரிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப பெஸ்டிசைட்ஸ் அந்த மாதிரி நிறைய டாக்ஸின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம குடிக்கிற தண்ணியுமே, ஈவன் சுவாசிக்கிற காற்றுமே ரொம்ப பொல்யூட்டட் ஆச்சு. ஸோ குடிக்கிற தண்ணியாச்சு வந்து நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் பேசிக் இது ஃபார் லைஃப். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நல்லா இருக்கா அப்படின்றத வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். ஈவன் வெல் வாட்டர் நல்லா இருக்குதுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தேன். நேச்சுரல் தானே அது அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் நிறைய இடத்துல இந்த போர் போடுறாங்க, வீடு கட்டுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறதுனால கிரவுண்ட் வாட்டரும் டிஸ்டர்ப் ஆகிட்டு ஈவன் அந்த வெல் வாட்டருமே அசிடிக் ஆகிடுச்சு. அதில் வந்து நிறைய இந்த ஹெவி மெட்டல்ஸ்லாம் வந்துட்டு நிறைய கலந்து காப்பர் டாக்ஸிசிட்டி இருக்குது எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி லெட் டாக்ஸிசிட்டி பாசிபிள். ஸோ இதெல்லாம் வந்து தேவையே இல்லாமல் நமக்கு வந்து பெரிய பெரிய டிசீசஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் நமக்கு எந்த கெட்ட பழக்கமே இருக்காது, ஆனால் நான் எல்லாம் கரெக்டாக தானே இருக்கேன், நான் எல்லாம் கரெக்டாக பண்ணுறேன், எனக்கு ஏன் வந்து நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி இருக்குது, எனக்கு ஏன் வந்து வீக்னஸ் இருக்குது, ஃபெட்டிக் இருக்குது, இல்லை டைஜஷன் இஷ்யூ இருக்குது, அசிடிட்டி இருக்குது, இன்னும் வேறு நிறைய டிசீஸ் கூட சொல்லலாம். இதெல்லாம் காரணம் பார்த்தோன்னா நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மெட்டல் எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம் தேவையில்லாது. ஸோ அந்த மாதிரி குடிக்கிற வாட்டருன்றது லைக் லெவல்ஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் இருக்குது, யூவி லைட் இருக்குது, பேத்தோஜன்ஸை ப்யூரிஃபை பண்ண எந்த கிருமியும் இல்லாமல் இது பண்ணுறதுக்காக. நீங்கள் கோல்கா கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இது அல்கலைனாக மாற்றுது. ஸோ அந்த அல்கலைனாக மாற்றுறது கூட கெமிக்கல் ப்ராசஸ் கிடையாது, ரொம்ப நேச்சுரல் ப்ராசஸில் பண்ணுறாங்க, ஃபில்ட்ரேஷன் பண்ணி இது பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து ஜீரோ வேஸ்டேஜ் கூட. நம்ம நார்மல் ஃபில்டர்லலாம் வந்து நமக்கு கிடைக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் கம்மியாக இருக்கும், வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் இவங்கக்கிட்ட என்ன அட்வான்டேஜ்னால் தே ஆர் வெரி வெரி பேஷண்ட். அண்ட் த திங் இஸ் அவங்க வந்து ப்ராடக்ட் செல் பண்ணணும்னு நினைக்கல, நமக்கு அது வந்து போய் சேரணும், நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கணும், அந்த ஒரு அவேர்னஸில் தான் வந்துட்டு பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் மணி மோட்டிவ். அதில் இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து துரு கூட பிடிக்காது அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நம்ம வாட்டர் லெவல்ஸ் பார்த்துக்கலாம். ஈவன் டிடிஎஸ் இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி கூட அதில் இருக்குது. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் வந்து ரெகுலர்லி தே ஆர் கம்மிங் ஃபார் தி விசிட் டு செக் திஸ் ஆல்சோ. ஸோ நாங்கள் எங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. லைக் இமீடியட்டாக எங்களுக்கு வந்துட்டு பர்ப் வந்துச்சு, ஏப்பம் வந்துச்சு. தட் இஸ் தி ஃபஸ்ட்டு சைன். லைக் நமக்கு வந்து அந்த அசிடிட்டி வந்து நியூட்ரலைஸ் ஆகி நமக்கு வந்து அந்த கேஸ் வந்துட்டு வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் இன்னும் நிறைய நமக்கு பாடியில் சேஞ்சஸ் வரும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் யோசிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் கோஆல்கா. ஸோ இட் இஸ் வெரி சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். ஆக்சுவலி இது வந்து சும்மா யாரோ ஒருத்தவங்க வந்து பிராண்டை வச்சு இது பண்ணலை, இது ரொம்ப சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் வாட்டர் இது. ஈவன் இந்த அல்கலைன் வாட்டர் வந்துட்டு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கக்கிட்ட கேட்டிங்கனாலே, கோஆல்கா எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டிங்கனாலே இது உங்களுக்கு நல்ல அவேர்னஸ் கொடுப்பாங்க. தேங்க்யூ.